ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வந்து விதை ஊன போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன விதை அப்படின்னா, ஒரு பீர்க்கங்காவும் ஒரு சொரைக்காய் விதையும் ஊன்றோம். அதை நல்லா அமுக்கி அப்படியே தட்டி வச்சாச்சு, ஊனியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாகற்காயும் ஒரு சொரைக்காயும் இன்னொரு இடத்துல குழி தோண்டி அந்த மாதிரி நம்ம வந்து நட்டு வைக்கிறோம், விதை தூவி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்னென்னா 2 பீர்க்கங்காய் 2 பாகற்காய். பீர்க்கங்காய் விதை வந்து கருப்பாக இருக்கும். அது பீர்க்கங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம ஆல்ரெடி கொத்தி போட்டிருக்கோம். என்ன விதை தூவ போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் விதை வந்து தூவ போகிறோம். கத்திரிக்காய் விதை தூவி அது எப்படி முளைக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நல்லா கொத்தி போட்டாச்சு. இப்போ விதை தூவுறோம். தண்ணி ஊற்றி எப்படி வளருது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். 1 வீக் கழித்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டு தென்னை மரம். அது பக்கத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குழி தோண்டுறேன், அதை சுற்றி. எதுக்கு அப்படின்னா தான் நம்மளால் தண்ணியை வந்து சேவ் பண்ண முடியும். மரத்துக்கு ஊற்றும் போது இதுக்கும் தண்ணி கிடைக்கும். இங்கே 2 பாகற்காயை நடுறோம். பாகற்காயை நடும்போது அதை அப்படியே அந்த மரத்திலே படர விட்டுடலாம்ல, அதனால தான் பாகற்காயை இந்த இடத்துல நடுறோம். இப்போ அதை நல்லா மூடி வச்சாச்சு. இது என்ன செடி அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ஆப்போசிட்லேயே மறுபடியும் ஒரு குழி தோண்டி பாகற்காய் விதையை தான் நடப்புகிறோம். இது வந்து சிறுகிழங்கு செடி. பக்கத்தில் இருக்கிறது வந்து சிறுகிழங்கு செடி, எங்கள் வீட்டில் உள்ளது நடுறோம். சிறுகிழங்கு எவ்வளோ அழகாக க்ரீனாக இருக்குது பாருங்கள். இது அது பக்கத்துலேயே வாழை மரம் இருக்குது. பாருங்கள், இதுதான் எங்கள் தோட்டத்தோட ஒரு பார்ட்டு. இது தான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம்.